கோல்டு 3D அவுட்லைனர் அண்ட் பாட்டில் பெயிண்ட் இந்த ரெண்டு பெயிண்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன, இந்த பெயிண்ட்ஸோட நேச்சர் என்ன, இந்த பெயிண்ட்ஸை யூஸ் பண்ணி இஃபெக்டிவா கிளாத்ல எப்படி பெயிண்ட் பண்ணலாம், பெயிண்ட் பண்ணும்போது தெரியாம பாட்டில்ல இருந்து இந்த பெயிண்ட் கொட்டிருச்சு அப்படின்னா இந்த பெயிண்ட்டை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். எப்பயுமே ஒரு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கிளாத்தில் போய் நம்ம டைரெக்டாக போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேப்பரில் இந்த ஃப்ளோ கரெக்டாக இருக்கா, எனக்கு ஆக்சுவலாக வரல, இது அடைச்சிருக்கு, இதை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். எப்பயுமே ஊசி இதை வச்சு இங்கே ஃப்ரண்ட்டில் குத்திடக்கூடாது. அது இதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் இப்போ போடலாம். எப்படி வருது பாருங்கள், அழகாக வருது இல்லையா, அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்டாண்டிங் பொசிஷனில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போதும் இந்த பாட்டில் இருக்க இந்த பெயிண்ட் முக்கால்வாசி தீர்ந்துட்டு கால்வாசி தான் இருக்கு அப்படின்போது இந்த பெயிண்டோட மேல் பகுதியில் முக்கால்வாசி ஏர் தான் அடைச்சிருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் நம்ம இதை கிளாத்ல போட ட்ரை பண்ணும்போது பெயிண்ட்டு அவ்வளோ சீக்கிரமாக வெளியில் ஃப்ளோ ஆகி வராது. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளியில் வரலன்னு சொல்லி நம்ம அந்த இதை இந்த ஹோலை இப்படி வச்சு தட்டிடக்கூடாது. அதுக்கப்புறமா ஒரு 2 தடவை இப்படி டேப் பண்ணிவிட்டு ஏர்லாக் இருந்தால் ரிலீஸ் ஆயிரும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வளைஞ்சிருக்கா, இந்த மாதிரி வளைஞ்சிரும். இல்லை இந்த பாட்டிலில் இந்த இடம் உடஞ்சிருச்சு பாருங்கள், இது மாதிரி உடஞ்சிரும். ஏன்னா அப்போ தான் உள்ளே இருக்க ஏர் வெளியில் ரிலீஸ் ஆகி இந்த பாட்டிலில் நம்மளால் ஃபில் பண்ண முடியும். கிளாத்தில் போட்ட 3D அவுட்லைனரை ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி கிளாத்லேருந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ நான் தனித்தனியாக போட்ட 2 லைன்ஸும் ஒன்னோட ஒன்று மர்ஜ் ஆகி இப்போ நான் கம்ப்ளீட்டாக இதை நான் எடுத்துட்டேன். ஆனாலும் இதை அப்படியே நம்ம விட முடியாது, பிகாஸ் இது காஞ்சதுக்கு அப்புறம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு. இப்போ நான் இதை ஹேர் ட்ரையர் போட்டு குவிக்காக ட்ரை பண்ணி நான் காட்டுறேன். 3D அவுட்லைனரை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணணும்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்.